அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 40 ஹதீஸுகள். ஹதீஸ் 23. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன் இல்லா மனித்தகா வபர்ர வசதக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிஜுள்ளார்கள், தம்முடைய வாலிபத்தில் இறையச்சத்துடன் நடந்து கொண்டவர்கள், நன்மையை மேற்கொண்டவர்கள், வாய்மையை கடைபிடித்தவர்கள் ஆகிய மூவரை தவிர மற்ற எல்லா வணிகர்களும் மறுமை நாளில் பாவிகளாகவே எழுப்பப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்முடைய வாலிபத்தில் இறையச்சத்தோடு நடந்து கொண்டவங்க, அதாவது எந்த ஒரு காரியத்திலையும் இறைவனை பயந்து நடந்தவங்க. இரண்டாவது, நன்மையை மேற்கொண்டவங்க, அல்லாஹ் தஆலாவுக்காக அதிகமாக நன்மையை செஞ்சுட்டு வர்றவங்க. மூன்றாவது, வாய்மையை கடைபிடித்தவர்கள் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹை பயந்து நேர்மையாக உண்மையாக வாழ்ந்தவங்க ஆகிய மூவரை தவிர மற்ற எல்லாத்தையுமே மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பாவிகளாக எழுப்புவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.